தினமொரு வசனம். சங்கீதம் 95 வசனம் 8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். விளக்கம். தவறுகளுக்காக தண்டிப்பதையும் தப்பிதமான காரியங்களுக்காக தீங்குகளை காண செய்வதுமே தேவனுடைய விருப்பமல்ல. அவர் செய்த தவறுகளுக்காக தண்டிக்க அவசரப்படாமல் தவறு செய்தவர்கள் தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி தம்முடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பதையே விரும்புகின்றார். ஆகாப் ராஜாவுக்கு தேவன் மனம் திரும்புவதற்கான தருணங்களை கொடுத்தார். அவன் உண்மையான மனம் திரும்புதலுக்கு வராமல் செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப செய்த போது ஒரு நாள் தேவனுடைய தண்டனை அவன் மேல் வந்தது. ஆம், இதுவரை தேவன் அமைதியாய் இருந்ததை தவறாக அர்த்தம் கொள்ள கூடாது. இதுவரை பாவத்திற்காக தண்டிக்காததால் இனிமேலும் அவ்விதமே இருப்பார் என எண்ணிவிடக் கூடாது. பள்ளிக்கூட மாணவன் ஒருவன் மின்சார டிரான்ஸ்பார்மர் ஒன்றில் தொங்கிக் கொண்டிருந்த எச்சரிப்பு பலகையை வாசித்தான். தொடாதே என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதை தொட்டு பார்த்தால் என்ன ஆகும் பார்க்கலாம் என்று அவன் யோசித்தான். அருகில் போய் அதனை தொட்டு பார்த்தான். ஒன்றும் ஆகவில்லை. அதற்கு பிறகு பலமுறை அவ்விதம் செய்தான். ஒன்றும் ஆகவில்லை. பல நாட்கள் அவ்விதம் தொடர்ந்தது. எனவே எச்சரிக்கை பலகையில் எழுதப்பட்ட எச்சரிக்கை உண்மை அல்ல என்று எண்ணினான். ஆனால் ஒரு நாள் சக மாணவர்களோடு அந்த வழியாய் போகும்போது வேடிக்கையாக போய் தொட்டு பார்த்தான். அன்று மின்சார கசிவு இருந்ததால் தூக்கி வீசப்பட்டு அவன் உயிரிழந்து போனான். ஆம், எச்சரிக்கை வார்த்தைகளை வீண் வார்த்தைகள் என எண்ணி அலட்சியமாக நடந்து கொண்டதால் திடீரென கேடு வந்தது. அதுபோலவே வேத வசனங்கள் தருகின்ற எச்சரிப்பை அலட்சியம் செய்வது நீண்ட காலம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் போகலாம். ஆனால் அது ஆபத்தானது. தேவன் அருளும் மனம் திரும்புதலுக்கான தருணங்கள் ஒரு நாள் முடிவடைந்து அதற்கு பின் தண்டனையின் நேரம் வந்துவிடக்கூடும். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் தருகின்ற அன்பான தருணங்களை அலட்சியம் செய்ய வேண்டாம். அவர் மன்னித்து கொண்டிருக்கும் காலங்களை புரிந்து கொள்ளாமல் போக வேண்டாம். உங்களை ஆராய்ந்து பார்த்து உண்மையான மனம் திரும்புதலுக்கு வந்திட கர்த்தர் அன்புடன் அழைக்கின்றார். தருணங்கள் தீர்ந்து போகும் முன்பு உங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு பயந்து அவருக்காக வாழ வாருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.